ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் பொருள் தியானத்தின் இருப்பிடம். தியானத்தின் இருப்பிடம்னா தியானம் செய்யறமல்ல, தியானம்ங்கிறது தவங்கிறது எல்லாம் ஒன்று தான். இந்த தியானத்தின் இருப்பிடம்னா அதையெல்லாம் புருவ மையம் தான் சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். தியானத்தின் இருப்பிடம் எங்கே தியானம் செய்யறதுக்கு உண்டான இருப்பிடம் எதுனா அது புருவ மையம் தான். புருவ மையங்கிறது சொல்லுவாங்க. நெத்தி பொட்டு வைக்கிற இடம், இரு புருவத்துக்கு மத்தியில் பொட்டு வைக்கக்கூடிய இடம் புருவ மையம் சொல்லுவாங்க. அதுதான் தியானம் பண்ணுற இடம். பெரும்பாலான சித்தர்கள் சொல்கிறது அந்த இடம்தான். அதே மாதிரி சொல்லித்தரவங்க அப்படி தான் சொல்லி தருவாங்க. இதில் என்ன ஒரு சூட்சம்னு கேட்டிங்கன்னா, புருவ மையம்னா அது ராஜநடைக்கு போகிறதுக்கு உண்டான வழி. அதை புரிஞ்சுக்கணும். கோயிலினுடைய ராஜநடை இருக்கும், ஒரு கோயிலினுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும். எந்த கோயிலுக்கு போனீங்களாலும் திருக்கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயில்களுக்கு முன்னாடி வந்து ராஜகோபுரம்னு சொல்லுவோம். அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கிற நடைக்கு பேர் ராஜநடை. அந்த ராஜநடை திறந்தாதான் உள்ள மூலவரை போய் கற்ப கிரகத்தில் மூலவரை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த மூலவர் இருக்கிற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மூலவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பீனியல் சுரப்பி. அந்த பீனியல் சுரப்பிக்கு போகிறதுக்கு பிட்யூட்டரி கிளாண்டு வழிவிடணும். அந்த பிட்யூட்டரி கிளாண்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சுழுமுனை நாடின்னு சொல்கிறது. அந்த சுழுமுனை நாடினுடைய வெளிப்புறம் தான் புருவ மையம். அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏன் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கிறேன்னா, நம்ம சித்தர் ஞான மார்க்க மெய் அன்பர்களுக்காக இல்லை, பொதுவான சில அன்பர்கள் கேள்விப்பதில் யூடியூப்பில் வந்து சப்ஜெக்டை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க, ஐயா நாங்கள் வந்து இந்த மார்க்கத்தை நாம் சொல்லக்கூடாது, ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க தவறெல்லாம் நம்ம எந்த மார்க்கமாக இருந்தாலும் மார்க்கத்தை நாம் சொல்லக்கூடாது. நான் வந்து தவம் உபதேசம் வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் 12 வருஷம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். புருவ மையத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறன ஒழிய எனக்கு இன்னும் உணர்வு தெரிஞ்ச பாடு இல்லை. நான் டெய்லி ஆனால் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது உபதேசம் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு நாளைக்கு விட்டு போயிடுது. ஆனால் சில நாள் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் விட்டு போயிட்டாலும் பெரும்பாலான நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சுழுமன நாடிங்கிற சொல்கிறாங்க, அந்த உணர்வு எனக்கு இன்னும் கிடைக்கல. ஆனால் புருவ மையத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அது பெரும்பாலும் புருவ மையத்தில் தொட்டு காட்டுவாங்க. புருவ மையத்தில் அந்த உபதேசம் கொடுக்குற ஆசான்கள் வந்து புருவ மையத்தை தொட்டு காமிச்சு இந்த இடத்துல பண்ணப்பான்னு சொல்லுவாங்க. சில பேர் சூட்சுமத்தை சொல்லுவாங்க, சில பேர் சூட்சுமத்தை சொல்லாத புருவ மையம் மட்டும் தொட்டு காட்டி சொல்லிடுவாங்க. ஆனால் சித்தர்களுடைய நூலில் வந்து நிறையா சூட்சுமத்தை கொடுத்துருக்காங்க. நிறையா சூட்சமம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னா இந்த சிரசுக்குள்ள பல ரகசியத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டை வரலை நீளம் ஒரு பக்கம் உள்ளே போகணும், இந்த கட்டை வரலை திருப்பி போட்டால் அங்கலம், இந்த அங்கல நீளம் ஒரு பக்கம் உள்ளே போகணும். எல்லாம் இந்த சிரசுக்குள்ள அத்தனை சூட்சமத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் புருவ மையத்தை காமிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, 10 வருஷம் பண்ணினாலும் சரி, 20 வருஷம் பண்ணினாலும் சரி, நீங்கள் ஏதோ லைட்டாக எறும்பு ஓடுற மாதிரி சுறுசுறுன்னு இருக்குமே இல்லையோ, உங்களுடைய மனம் அங்கே குமிஞ்சு இருக்கிற போது ஓடுற மாதிரி இருக்கிற போலையோ, அந்த நாத ஒளியோ பிரம்ம பிரகாச பெருவெளியோ அந்த ஜோதி தரிசனம்னு சொல்கிற பாருங்க, அந்த பீனியல் சுரப்பிக்கு பிட்யூட்டரி சுரப்பிக்கு ரெண்டுக்கும் மையத்தில் காளா மணிவிளக்கு. அதுதான் காளா மணிவிளக்குறது தான் அருட்பெரும் ஜோதி. அந்த அருட்பெரும் ஜோதி தெரியக்கூடிய இடம் பிட்யூட்டரி கிளாண்டு அண்ட் பீனியல் கிளாண்டு. இந்த ரெண்டுக்கும் மதியத்தில் அது தெரியணும். அப்புறம் நாத ஒளி கேட்கணும். அந்த ஓம்ங்கிறமில்ல பிரபஞ்சம் சுழலக்கூடிய இடத்துல பிரபஞ்சத்தினுடைய சவுண்ட். அது அவ்வளோ சீக்கிரம் அது நமக்கு சில கிடைக்காது, கேட்காது, லேட்டாகும். எல்லாம் உங்கள் மனம் அந்த நிலைக்கு போய் அங்கே அமர்ந்தா தான் அது கேட்க முடியும். அதுக்கெல்லாம் பல வருஷம் ஆகணும் தவம் பண்ணி ஒன்றி இருந்த உடனே எல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் இண்டிகேஷன், இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களுடைய அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நம்ம அறிகுறியில் இத்தனை வருஷம் வரைக்கும் இந்த தியானத்தை நீங்கள் எந்த மார்க்கத்தில் உபதேசம் வாங்கியிருந்தாலும் சரி,
நீங்கள் தியானத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த உடம்புல மனசுல எவ்வளவு பதிவு போட்டிருக்கீங்க, அவ்வளவு பதிவும் வந்து குறுக்க நிற்கும். திடீர்னு உங்களுக்கு ஜீபூமம் மாதிரி தொட்டு காமிச்சோன்னே உங்களுடைய நினப்பெல்லாம் சுத்தமாக மறந்து போய் எல்லாமே அனைத்து நினப்பும் மறந்து போய் இந்த இடத்துல வந்து நிற்குமா? நிற்கவே நிற்காது. கண்ணை மூடுனா உங்களுக்கு அதுதான் வந்து, கண்ணை திறந்திருந்தாலும் வரும், கண்ணை மூடினாலும் வரும். அப்போ என்னன்னா, இந்த மனமெல்லாம் முதல்ல ஒவ்வொன்றா அடங்கணும். அடங்கினா தான் அது தெரியும். அது வந்து மனம் அடங்கினா தான் தெரியுங்கிறது ஒன்று. இப்போ இந்த சூட்சுமத்துக்கு வரலாம். இந்த சூட்சுமத்துக்கு வர்றதுன்னா, இந்த நீங்கள் வெளி அன்பர்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இந்த புருவ மையத்தில், இந்த 2 புருவத்துக்கு மையத்தில் பொட்டு வைக்கிற இடத்துல இதையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும், கண்ணை மூடி உள்ளே பார்த்தாலும் திறந்து பார்த்தாலும், இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உணர்வு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம், ரொம்ப ரேர். அது உள்ளே இருக்குது வேலை. இந்த புருவ மையங்கிறது ராஜநடை. இது போகிறதுக்கு வழி இந்த ராஜநடை தான். இதுக்குள்ளே வந்து நடக்குள்ள அந்த சுழுமுனை நாடின்னு ஒன்று இருக்குது. இது வந்து போகிறதுக்கு உண்டான வாசல் காட்டிட்டாங்க. இந்த வாசலுக்குள்ளே நாம் போகணும். அப்போ உள்ளே எப்படி போகிறது? மனதால் தான் போக முடியும். அப்போ மனதால் இந்த நேருக்கு இது அடையாளம் காட்டிக்கிறாங்க. அந்த நேருக்கு உள்ள நீங்கள் போகணும். அதுதான் இந்த ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் சரவண பவா அப்படின்னா உங்களுக்கு அந்த 6 எழுத்து குமியக்கூடிய ஒரு மையம். அப்போ ஓம் சரவண பவானா 6 எழுத்து குமியக்கூடிய ஒரு மையம் அங்கே வந்து நிற்கும். அங்கே நிற்கணும். இந்த 6 சென்டருக்கு பார்த்தீங்களா, அந்த 6 எழுத்துக்கு உண்டான இடம் தான் அந்த சுழுமுனை நாடி இருக்கக்கூடிய இடம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை. இந்த 6 இருக்குது. அந்த ஆக்கினையினுடைய வெளிப்பாடு அந்த புருவ மையம். ஆனால் அந்த ஆக்னா சக்கரம் இருக்கிறது உள்ள, அது இருக்குது. அந்த உள்ள என்ன இருக்குது அடையாளம், அது வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஆசான்கிட்ட நீங்கள் கரெக்டு நல்லா தெரிஞ்சுக்கீங்க. 6 1 நெத்தி இருந்து உள்ள, 2 பிடரியிலிருந்து உள்ள, 3 உச்சியிலிருந்து உள்ள, 4 உள்நாக்கிலிருந்து மேலே, உச்சிக்கு கீழடியோ உள்நாக்கு மேலடியோ. அப்போ நெத்திக்கும் உள்ளடியோ பிடரிக்கும் உள்ளடியோ. நாளாச்சுங்களா? நெத்திக்கு உள்ள, பிடரிக்கு உள்ள, உச்சிக்கு உள்ள, உள்நாக்கு மேலே, வலது செவிக்கு உள்ள, இடது செவிக்கு உள்ள. இந்த 6 பாயிண்ட் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. இந்த 6 பாயிண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எங்க வந்து மையம் கிடைக்குதோ, இதுக்கு நான் விரிச்சு சொல்லுங்கிறது இல்லை. இதுக்கு வந்து கட்டை விரல் அகலம் இருக்குது, உயரம் கட்டை விரல் அங்கலமும் இருக்குது. இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ரொம்ப சூசகமான பாயிண்ட். இதை வந்து நம்ம கரெக்டான இடத்துல சொல்லணும். நீங்களே புரிஞ்சுக்கலாம். நான் அதனால சூசகமாக சொல்றேன். உச்சிக்கு கீழே, உள்நாக்கு மேலே. சிறுநாக்கு இருக்குது பார்த்தீங்களா? தொண்டை குழியில சிறுநாக்குக்கு மேலே, உச்சிக்கும் கீழே. சிறுநாக்கு உள்நாக்கு மேலே, உச்சிக்கு கீழே. நெற்றி கண்ணுக்கு உள்ள, பிடரி கண்ணுக்கு உள்ள, வலது செவிக்கு உள்ள, இடது செவிக்கு உள்ள. 6 பாயிண்ட் வந்துருச்சுங்களா? ஓம் சரவண பவா. இது மையத்தை நீங்க கண்டுபிடிச்சு நினைச்சுக்கங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடியில மானசீகமா இது நேரு. இந்த நேருக்கு நான் சொன்ன இடம் உள்ள சுழுமுனை நாடி இருக்கிற இடம். அதுதான் சுழுமுனை நாடி இருக்கிற இடம். அது நீங்க யாருக்கிட்ட தவம் கத்திருந்தாலும் சரி, அந்த சுழுமுனை தவம் பண்ண சொல்லியிருந்தா, வேற மாதிரி மெத்தேடு தவமா இருந்தா இதை முயற்சி பண்ணாதீங்க. சுழுமுனை நாடியில தவம் பண்ண, புருவ மையத்துல தவம் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்களா, இது நான் சொன்ன மெத்தேடை வச்சு பார்த்து நீங்க அந்த இடத்துல செஞ்சீங்களா, சீக்கிரமா உங்களுக்கு அந்த உணர்வு கிட்டும். அந்த கோலை, அந்த நேருக்கு நீங்க நினைக்கிற போது தான் உங்க மனம் ஒன்றி இருக்கிற போது, மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு. மனசு அங்க செலுத்துற போது வாயு அங்குண்டு. வாயு எங்க குமிதோ அங்க சூடாகும். காத்தினுடைய அழுத்தம் தானே சூடு. காத்தினுடைய அழுத்த காத்து சூடு. அப்போ வாயு எங்குண்டோ மண்மனம் அங்குண்டு. அப்போ மண்மனம் எங்குண்டோ திருமந்திரம் சொல்லுது. மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு. வாயுனா காத்து அங்குண்டு. அப்போ மண்மனம் எங்க இல்லை, வாயு அங்கு இல்லை. மனசு அங்க போகலினா காத்தும் போகாது. அப்போ மண்மனம் எங்குண்டு, வாயு அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை, வாயு அங்கு இல்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்து இருப்போருக்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே. அந்த மண்மனம். அப்ப அந்த மனசு அந்த சுழுமுனையில இந்த 6 மையம் நான் சொன்ன இடத்துல இருந்து நீங்க கரெக்டா வச்சு பார்க்கும்போது
அங்கே இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்த காற்று வந்து அதிகமாகி ஆட்டோமேட்டிக்காக அந்த சூடாகிற போது நாளடைவில் உள்ளே இருக்கிற பித்த நீரெல்லாம் வலிஞ்சு வரும். அந்த வலிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சுழுமுனை நாடி திறந்துடும். சுழுமுனை நாடி திறந்ததுன்னா அந்த காளாமணி விளக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அது வந்து மன உருகி நீங்கள் தெரியணும். இதுதான் சரியான இடம் தெரியலன்னு நீங்கள் தடுமாறக்கூடாதுக்காக அதை சொன்னேன். பெரிய தேவ ரகசியம் தான். அன்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே நான் பெற்ற இன்பம் பெருக வையவன். இருந்தாலும் ஒருத்தர் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுமாங்க. ஒரு குருகிட்ட உபதேசம் வாங்கி செய்யறது தான் நியாயம், அதுதான் கரெக்டு. இருந்தாலும் இந்த இடத்த சொல்றேன். இந்த இடத்த சொல்றதுனால நீங்க உடனே செஞ்சு நாளைக்கு முக்தி அடைச்சிட முடியாது. அது இன்னும் ஏகப்பட்ட வாழ்க்கையவே இழக்கணும். இருந்தாலும் இதெல்லாம் பாயிண்ட் சுழுமுனை நாடி அமர்ந்திருக்கக்கூடிய பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னா இது வந்து என்னமோ சாதாரணமா வெளியே சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு வர மாதிரி உபதேசம் வாங்கிட்டு வரதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்குறவங்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆகும்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னா நீங்க அடுத்த உபதேசத்துக்கு போக மாட்டீங்க. அடுத்த உபதேசத்துக்கு போனா தானே உங்களுக்கு 10 முறையாவது வரவழைச்சா தானே பணம் கொடுக்க முடியும். அப்படி இதெல்லாம் கமர்ஷியல் ஆகி போச்சு. ஆனா 10 முறை போய் செஞ்சாலும் ஒண்ணுதான், ஒரே முறையில் உபதேசம் வாங்கி செஞ்சாலும் ஒண்ணுதான். இது சூட்சம் தான். ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்து நமக்கு இது கிடைக்கிறது ரொம்ப லேட்டாகும். அப்படி கிடைக்கிற மாதிரி தான் எல்லாம் தான் முக்தி அடைஞ்சிடலாமே. நாடு வந்து எல்லா மக்களும் சீக்கிரமா முக்தி அடைஞ்சிடலாமே. தவத்துல அவ்வளவு சீக்கிரம் மனம் அடங்கணும். இந்த இடம் வந்து கரெக்டான இடத்த உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கு. மனசு நிற்கணும், மனம் அடங்கணும். மனம் அடங்கினா தான் மனசு நிற்கும். மனசு நிற்கிறதுக்கு மனம் அடங்கணும். மனம் அடங்கிறதுக்கு ஆசையை குறைக்கணும். ஆசையை குறைக்கிறதுக்கு நம்ம தேவை கணக்கு போட்டு பார்க்கணும். எது வேண்டும் வேண்டாமன்ற இரண்டும் கண்டு நச்சுவனை இச்சைகளை விலக்கி தள்ளி நலமுறை எண்ணமே மீதம் கொள்வாயின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வீட்டு தேவைகள்லாம் தேவையில்லாத வாங்குறதுல குறைச்சா தான் நம்ம மனம் அடங்கும். தேவையெல்லாம் நிறைய வாங்கினோமா கடன்பட்டுக்குவோம். கடன்பட்டுக்கிட்டா நமக்கு மனக்கவலை இருக்கும். மனக்கவலை இருந்தால் மனம் அடங்காது. வைராக்கியத்துக்காக 6 மணிக்கு பண்ண சொன்னாங்க, 7 மணிக்கு பண்ண சொன்னாங்க, உட்காந்தீங்களா அந்த வெளியே இருக்கிற எண்ணம் தான் ஒரு மணி தவிர்த்து கூடாது. அதனால முதல்ல வந்து உங்களுடைய மனசை கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க தியானம் பண்ணுறதுன்னா. அப்போ மனசை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்டு பீஸ்ஃபுல்லாக வந்தீங்களா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அதனால இந்த இடம் இதுதான். உச்சிக்கு கீழே, உள்நாக்கு மேலே, வலதுகாது உள்ள, இடதுகாது உள்ள, நெத்திக்கு உள்ள, பிடரிக்கு உள்ள, இந்த 6 பாயிண்ட் மையம் வச்சுக்கோங்க. மையம் வச்சுக்கிட்டு இந்த சிரசுக்குள்ள சென்ட்ரு போக்கஸ் எங்க வருதோ அதுதான் சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடி ஓப்பன் ஆனாத்தான் நீங்க அந்த விளக்கு பார்க்க முடியும். இந்த சுழுமுனை நாடி ஓப்பன் ஆனாத்தான் அது எவ்வளவு நாளைக்கு பண்ணாலும் அந்த கிளி பண்ணுங்க. அது அந்த ஓப்பன் ஆகிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விளக்கு தெரியும், அந்த வெளிச்சம் தெரியும், அந்த பிரம்ம பிரகாச பெரு வெளிச்சம் தெரியும். அந்த பிரணவ சவுண்டு ஓம்கார நாதம் உங்களுக்கு கேட்கும். கண்டிப்பா அது கேட்கும். கண்டிப்பா வெளிச்சம் கிடைக்கும், நாதமும் கேட்கும். நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒன்றும் நீங்க வந்து மனசு தளரவிடாதீங்க. நீங்க முயற்சி இருக்காட்டி தான் சந்தேகத்தை கேட்டுருக்கிறீங்க. அதனால உங்களை நான் வாழ்த்துறேன். கண்டிப்பா நீங்க யாரு எந்த மார்க்கத்துல யாரு தவம் வாங்கியிருந்தாலும் சரி இந்த பாயிண்ட் வச்சு செய்ய சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கும். முத்து முகப்படியோ, இந்த முத்து மாதிரி இந்த முகம் சொல்லுவார் அழகணி சித்தர். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே, முச்சந்தி 1 2 முச்சந்தி பார்த்தீங்களா, இதுதான் முச்சந்தி. முச்சந்தி எங்க முட்டுது? இங்க முட்டுது. முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே, இந்த முச்சந்தி மூக்கு போது முச்சந்தி மாதிரி இதே காட்டி கொடுக்குது பாருங்க. முச்சந்தி பிரமிடு மாதிரி, பிரமிடு பேர் தான் முச்சந்தி. பிரமிடுனா முச்சந்தி தான். அப்ப முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10 இதழ் பரப்பின், ஒரு 10 தாமரை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள விரிஞ்சு கிடைக்கும். 10 இதழ் பரப்பின் பஞ்சனையில் மேலிருந்து, ஒரு பஞ்சனை மேலிருந்து, பஞ்சனைன்னா ஒரு நல்ல மெத்த, ஒரு ஒரு அடி உயரத்தில் இருக்கிற பாஞ்சு மெத்தையில் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மெதுன்னு இருக்கும். அந்த மாதிரி சுகமா இருக்குன்னு சொல்றாரு அழகணி சித்தர். பஞ்சனையில் மேலிருந்து அப்பா குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா யாருமில்லா வேலையிலே, அந்த இடத்துல யாருமில்லா வேலைன்னா மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் அலைவாயக்கூடாது. யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனே அப்படின்னு சொல்றாரு. முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10 இதழ் பரப்பி பஞ்சனையின் மேலிருந்து யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனே அப்படின்னு சொல்றாரு. அந்த கோலம்னா வீட்டில் கோலம் போட்டு அழகா இருக்குதுல பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி அந்த இடத்த பார்க்கற போது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிறார் அழகடி சித்தர். ஆகினால நீங்க வந்து அந்த மாதிரி சிந்தனை பண்ணி பாருங்க. இதுதான் அந்த தவத்துக்குரிய இடம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சிக்கு கீழே, உள்நாக்கு மேல, சிறுநாக்கு, உள்நாக்குன்னா சிறுநாக்கு, வாய்க்குள்ள இருக்கிற நினைச்சுக்காதீங்க, சிறுநாக்கு. உச்சிக்கு கீழே, சிறுநாக்குக்கு மேல,
வலது காதுக்கு உள்ள, இடது காதுக்கு உள்ள, புருவ மையத்துக்கு உள்ள, பிடரிக்கு உள்ள. இதெல்லாம் உங்களுக்கு போதுமானது இந்த விளக்கம். இதை மையமா வச்சு நீங்களே மானசீகமா பாருங்க. அதுதான் சுழுமுனை நாடி. அதுதான் சுழுமுனை நாடி. அதை நீங்க செய்யுங்க. அதை சுத்தி மேல சுத்தி வர இந்த நீர்லாம் பல வருஷமா படிஞ்சு கிடக்கு. பித்த நீர், கோலை, கபம் இதெல்லாம் படிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்ததுன்னா தான் அந்த உள்நாக்கு சிறுநாக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே 2 ஊசி முனத்துவாரம் இருக்கும். அதில் அந்த ஊசி முனத்துவாரில் இருக்கிற கொழுப்பு எப்படி இருக்கும்? அது இந்த சூடு பட்டு 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 சூடுன்னா என்ன? காத்துனா தான் சூடு பண்ண முடியும். சூடு எதனால? சூட்டுக்கு உணவு எது? காத்து. காத்து தான் சூடு பண்ணுது. காத்து அதிகமான காத்து வந்தா சூடு. இந்த காத்து எவ்வளவு நாளைக்கு நீங்க படுதோ அவ்வளவு நாளைக்கு அந்த சூடேற அளவுக்கு அந்த காத்து படணும். அப்ப சூடு படும்போது அந்த காத்து படும்போது காத்து அதிகமா பட்டு சூடாகும் போது அந்த கொழுப்பு கரைஞ்சி வந்துடும். அது கரைஞ்சி வந்துருச்சுன்னா அப்புறமா பிரகாச பெருவழி பார்க்கலாம். அதை 2 பேர் ஆன்மீகத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். அந்த 2 சிறு அந்த உள்நாக்கு பின்னாடி இருக்கிற 2 சிறு துளைக்கு பேர் தான் துவாரபாலகர் சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. அந்த துவாரபாலகர் வழி விட்டா தான் உள்ள இருக்கிற கற்பகிரகத்தை பார்க்க முடியும். எந்த கோயிலுக்கு போனீங்களாலும் அந்த சாமி கற்பகிரகத்துக்கு வெளியே 2 பக்கம் 2 வலது இடது 2 பக்கம் 2 சாமி நிக்கி, அதுக்கு பேர் துவாரபாலகர்னு சொல்லுவாங்க. ஆன்மீக வரலாற்றுப்படி கட்டியிருக்கிற கோயிலெல்லாம் அது இருக்கும். சின்ன சின்ன கோயில் ஊருக்குள்ள கட்டுறதுல இருக்காது. வரலாற்றுப்படி கட்டியிருக்கிற கோயில் பெருங்கோயில 2 துவாரபாலகர் இருப்பாங்க. அந்த துவாரபாலகர் 2 பேர் தான் இந்த உள்ள இருக்கிற அந்த 2 சிறு துவாரம். இந்த நாடி ஏற இறங்குறது பார்த்தீங்களா, அது சாதாரணமா நம்ம உயிர் வாழ்க்கைக்கு சுவாசம் போயிட்டு வந்துட்டு போதுமானது. ஆனா அதையெல்லாம் விலைக்கு நம்ம அந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னு நினைக்கிற பாருங்க, பிரம்ம பிரகாச பெருவெளிய. அப்ப அந்த துவாரபாலகத்தை அடைச்சிருக்கிற சிறு சளியெல்லாம் வெளியே வரணும். அது மூக்கு சளியா இருந்தால் தீயோட சிந்தி வெளியே போட்டுருவோம். இது அந்த மாதிரிலாம் இருக்காது. பனித்துளி மாதிரி இருக்கும், அதுல சளி இருக்கும். அப்போ அதெல்லாம் என்னன்னா இந்த பித்த நீர்ல படிஞ்சு இறங்கி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கொஞ்ச நாள் இந்த காத்து அதிகமாக ஆக சூடாகி வரும். காத்து அதிகமாக வருதுன்னா மனசு நினைக்குது. வெளியே காத்து வரல, தவத்தில் இருக்கும்போது காத்து வெளியே வராது, உள்ளுக்குள்ளதான் நினைப்பீங்க. அப்போ அந்த காத்து எவ்வளவு நாளைக்கு சூடாகுதோ அதை கரைக்கிற அளவுக்கு சூடாகுது சிரசுல. அது நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறதுல. நானும் தவம் பண்ற வரலைன்னா தவம் கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் 4 மணி நேரம் நினைச்சிட்டு வரவே வராது. அதனால தினம் மினிமம் 1 மணி நேரமாவது பண்ற மாதிரி இருக்குன்னா அது மாசக்கணக்கு தொடர்ந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது நல்லா சூடேறி கரைஞ்சி வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும், அந்த விளக்கு தெரியும். அதனால அதுதான் தெரியும். அப்ப உங்களுக்கு அந்த காளாமணி விளக்கு தெரியும். அதனால அப்படிதான் தெரியும். அதுக்கு இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது செய்யற போது உங்களுக்கு வரும். ஏத்தி இறக்கி இதை ஏத்துறீங்க, இது இறக்குறீங்க, இதை ஏத்துறீங்க, இது இறக்குறீங்க. நாடி சுற்றி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்க செஞ்சிருந்தாலும் சரி, நான் சொல்லிக் கொடுக்கறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்ப ஏற்றி இறக்கி திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து ஏற்றி 2 ஏற்றி இருக்கிறது இருகாலும் 2 பூரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கழிவாரில்லை. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து அந்த பூரிச்சு இருக்கிற இடத்த பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறாரு. அது 2 ஏற்றி இருக்கிறவது வந்துடும். நான் சொன்ன சூட்சம் அந்த இடம் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்த பிடிக்க சொல்றாரு. அப்ப ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. அப்படி காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. கூற்றுனா கூத்துவன் எமை, கூற்றுனா கூத்துவன் சொல்லுவான். கூத்துவன்னா எமன்னு வச்சுக்கல. அப்ப கூற்றை உதைக்கும் யமனையே எட்டி உதைக்கிற வல்லமை உனக்கு உண்டு அப்படிங்கிறார். அப்ப ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. அந்த சுழுமுனை நாடி தான் குறி. அது ஓப்பனானா அவர் மணி விளக்கு தெரியும். அப்ப அவர் வள்ளல் பெருமான் சொன்னாலே காளாமணி விளக்க கண்டு கழிக்கலாம். அப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்குன்னு சொல்றாருல்ல. இந்த கள்ள புலனைந்து அடங்கணும். அடங்கிருச்சுன்னா அந்த காளாமணி விளக்கு நம்ம கண்டு கழிக்கலாம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுர வாசல். எது வாயே? இந்த உள்ளுக்குள் இருக்கிற வாய் கோபுர வாசல். இதுதான் கோபுரம். இந்த வாய் வழியா உள்ள போகணும், மூச்சு உள்ள போகணும். இப்போ வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா, அதை பத்தி தெரிஞ்சிட்டீங்கன்னா ஜீவனே சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. இந்த கள்ள புலனைந்தும் உன்னை காண்றதுக்கு கூடாது, அதை நம்ம வென்று வரணும். அதான் கள்ள புலனைந்து காளாமணி விளக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஏற்றி இறக்கி இருகாலும் பொறித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. அப்படி காத்த பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த வரி சொல்றாரு, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுதான் சென்ற பாயிண்ட். சுழுமுனை நாடி அது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தவத்தினுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க.
இது எப்போ உங்களுக்கு இந்த பிரம்ம பிரகாச பெருவழி கிடைக்குதோ அதுக்கப்புறம் நீங்க உயர்ந்தோம். அது இல்லாத நீங்க துரியாதீதா அப்படி இப்படின்னு மேல மேல போய்கிட்டு இருந்தாலும், இப்ப நான் சொல்ற ஒரு ஊருக்கு போற மாதிரி பயணம் நீங்க உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஊருக்கு போறதுக்கு இப்ப இங்க இருந்து சென்னை, ஈரோட்ல இருந்து சென்னைக்கு போறதுக்கு இந்தந்த ஊர் இந்த ஊர்னு சொல்லிடலாம். ஒரு ஊர் போய் அடுத்த ஊர் கேட்டாலும் அவன் சொல்லிடுவான், இந்த ஊருக்கு வந்துட்டே ஏங்க அடுத்தது எந்த ஊர்னா அவனே சொல்லிடுவான். அந்த மாதிரி இது உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இதே சொல்லிடும். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க அடுத்து சேர்த்து சொல்லி தர வேண்டியதே இல்லை. இது ஓப்பன் ஆயிட்டா அது அடுத்தது எங்க போக வேண்டிய இடத்த அதே காட்டி கொடுத்துரும். இதுதான் உண்மை நிலை ஆன்மீகத்துல. அதனால புரிஞ்சுக்கங்க நண்பர்களே, மெய்யன்பர்களே. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து விளக்கம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நீங்க ஒப்பிட்டு பாருங்க. எல்லோரும் தவம் செய்யலாம், எல்லோரும் தவம் செய்யலாம். இந்நாட்டு மக்கள் எல்லோரும் நம்ம தவம் செய்யலாம். தவம் ஒண்ணுதான் தலையாய கடமையா நம்ம நினைக்கணும். எல்லோரும் பிறக்கிறோம், வாழறோம், இறக்குறோம், பிறக்கிறோம், வாழறோம், இறக்குறோம். ஆனா நாம நீடிச்சு நிலைச்சு இருக்கிறதுனா தவம் மட்டும்தான் கை கொடுக்கும். எல்லாம் நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க. அதனால தாய் தந்தையர் சொந்தம் இல்லை, நம்மளுடைய தாத்தா பாட்டி சொந்தம் இல்லை. தாத்தா பாட்டி சொந்தம் இல்லைங்கிறவங்க அப்பம்மாலும் சொந்தம் இல்லை, வாழ்க்கை துணையும் சொந்தம் இல்லை, பெத்த பிள்ளைங்களும் சொந்தம் இல்லை. ஆனா இதுல சிக்கி இருக்கிறோம். ஏன்னா இந்த உடம்புக்கு நம்ம கடன் போட்டிருக்கிறோம். இந்த உடம்பு கடன் போட்டிருக்கிறோம். இந்த உடம்பு அவங்க ரத்தத்தினால வந்தது. உசுறு அவங்க கொடுக்கல. உசுருக்கு சொந்தக்காரன் மேல இருக்கிறான், உடம்புக்கு சொந்தக்காரன் கீழே இருக்கிறான். இந்த உடம்பு மண்ணுக்கு போயிடும், உசுறு விண்ணுக்கு போயிடும். அப்ப விண்ணுக்கு போயிருந்தா விண்ணு தெரிஞ்சுக்கிட்டா தானே உசுறு நம்ம அங்க அனுப்ப முடியும் நாளைக்கு. அந்த விண்ணு எங்கேயும் தெரிஞ்சு, விண்ணுனா பொதுவாக சொல்லிட்டா விண்ணு விண்ணுன்னு சொல்றான். ஆகாசங்கிறான், விண்ணுங்கிறான், ஆகாசங்கிறான், விண்ணுங்கிறான். காலில் ஒரு அடிபட்டு என்ன சொல்றீங்க, என்னப்பா கண்ணு வலிக்குதான்? ஆமாங்க, உசுரே போற மாதிரி வலிக்குது. எப்படியேப்பா வலிக்குது? விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுங்க அப்படிங்கிறான். எப்படிதான் இருக்குதுங்க என்னோட உசுறு? அப்ப பம்பர் ஓடுறான் பசங்க. ஏன்னா பம்பர் எப்படா சுத்துதுங்க? என் பம்பரம் விண்ணுன்னு சுத்துதுங்கிறான். விண்ணு எப்படி சுத்தம்? பம்பரம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது விண்ணு. அப்ப விண்ணு பம்பரம் மாதிரி. இதெல்லாம் இந்த வார்த்தையிலேயே பழமொழியிலேயே போட்டு போயிருக்கிறாங்க உயிரினுடைய சூட்சமத்தை. அப்ப காலில் அடிபட்டுட்டா விண்ணு விண்ணு வலிக்குதுங்கிறீங்கல்ல, அந்த அணுதான் விண்ணுனுடைய அணு கூட்டம் செதஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல வலி வரும். அப்ப என்ன, அந்த இடத்துல உசுரனுடைய பர்சன்டேஜ் குறையுதுன்னு அர்த்தம். அப்ப விண்ணு தான் உசுரா இருக்குது, அந்த விண்ணுக்கு போகணும். அப்ப உயிர் விண்ணுக்கு சொந்தம், உடல் மண்ணுக்கு சொந்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணும். அப்பதான் இந்த கடமையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும். செஞ்சுட்டு இதை விட முக்கியமான கடமை, தலையாய கடமை, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்திங்கிற நினைச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்களா இறைவனே உங்களுக்கு வழிவிடுவான். அதனால இறைவனே வழிவிடுவான் நண்பர்களே. அதனால எல்லாம் தவம் பண்ணுங்க. தவங்கிறது ரொம்ப ஈஸி. என்ன, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்க அதை செய்யணும், மனமுகுந்து செய்யணும். எல்லாம் போறாங்களே நாமளும் போய் கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனீங்களா? நண்பர்கள் சொல்றாங்க அவங்களாம் போறாங்களே, ரொம்ப வற்புறுத்துறாரு, அதுக்காக போறாங்கன்னு போனீங்களா, ஒரு காலத்துல உங்களுக்கு தவம் செட் ஆகாது. நீங்களே உள்ளுணர்வா நாமளும் தவம் கத்துக்கணும். இந்த பிரம்ம பிரகாச பெருவெளியை பார்க்கணும். மரணமில்லா பெருவாழ்வு அடையணும். மரணமில்லா பெருவாழ்வுன்னா என்ன? மரணம், மனசே மரணமில்லா பெருவாழ்வு. அதை நினைச்சுக்கோங்க. நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. உடம்பு அழியாது, இது அழியாது, அது அழியாதுலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம பேசிக்கலாம். மனசு எங்கிருந்து வந்தது? ஒரு சிறு கடுவு தூக்கி மேலே போட்டீங்கன்னா கீழே வந்து விழுந்துடும். அப்ப அதை மனசுல வச்சுக்கோங்க. அப்ப மேலே எதிர்ந்து வந்தது? மனசுதான் மேல இருந்து வந்தது. பறவையாய் வந்ததடி பராவரம் ஆனதடி. அந்த பராவரமா இருக்கிற விந்துவே அந்த நாதம் விந்துன்னு சொல்லுவோம். விந்து நாதம் அதுதான் பறவை போல நம்ம கிட்ட இருக்குது. அப்ப அது நாம் அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா தான் உடம்பு விட்டு நாளைக்கு ஆன்மா பிரியும் போது அது சாயுத்தியம் சொல்லுவாங்க. அந்த நிலைய சாலோபம் பூமியில வாழ்றது, சாரூபம் சந்திரமண்டலத்தை வாழ்றது, சாலோபம் சாமீபம். சாலோபங்கிறது சல்லாபம் பண்ணிக்கிட்டு பூமியிலேயே வாழ்றது, செத்தாலுக்கு தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப சாமீபம் கொஞ்சம் சந்திரமண்டலத்துக்கு வரைக்கும் இந்த ஆன்மா போய் பார்க்கும். அடுத்த ஜென்மத்திலேயாவது இன்னொரு பிறவி தொடர் எடுத்துக்கும். சாரூபம் சூரிய மண்டலத்தை தாண்டிடும், விஸ்வரூப தரிசனத்துக்கு போயிடும். சாயுத்தியம் சிவங்கிட்டே போய் அடைஞ்சிடும். அப்ப சாயுத்திய நிலை அடையணும். சாயுத்திய நிலை அடையணும். இந்த குரு உபதேச பாடல் இருக்குது. நீங்க கந்தர் சஷ்டி கேட்டிருப்பீங்க. நான் இப்ப சொல்றது வச்சு இனிமேல் கேளுங்க. கந்தர் சஷ்டிங்கிறது சங்கல்ப பாடல், நம்மளை பாதுகாத்துக்கிறது. கந்த குரு கவசம்னு ஒண்ணு இருக்கும். கந்த குரு சேலம் கந்தாசிரமத்தில் இருந்தார் சாமி சதானந்த சாமிகள் ஈட்டியது. கந்தர் சஷ்டி கவசங்கிறது. கந்தர் சஷ்டி கவசங்கிறது நம்ம தேவராய சாமிகள் இயற்றியது. சென்னிமலையில் அரங்கேற்றம் பண்ணினது. தேவராய சாமிகள் இயற்றி சென்னிமலையில் தேவராய சாமிகள் இயற்றி சென்னிமலை ஆண்டவர் கோயிலில் அரங்கேற்றம் பண்ணினது கந்தர் சஷ்டி கவசம். கந்த குரு கவசங்கிறது சேலம் கந்தாசிரமம் ஒன்று இருக்குது.
அங்கே உடையாப்பட்டி போகிற வழி, உடையாப்பட்டிங்கிற ஊரில் அந்த ஆத்தூர் போகிற பாதையில் அந்த உடையாப்பட்டிங்கிற ஊரில் கந்தாசிரமம் இருக்குது. அங்கே சாமி சதானந்த சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் இயற்றினது தான் கந்த குரு கவசம். அந்த கந்த குரு கவசங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உபதேச பாடல். நான் சொன்னதுக்கப்புறம் இனிமேல் கேட்டு பாருங்க. இப்போ நான் சொன்ன விளக்கத்துக்கெல்லாம் அதில் வரி வரும். அந்த கந்த குரு கவசத்தில் அது வரும். கந்தர் சஷ்டி கவசத்தை சோழமங்கல் சிஸ்டர் தான் பாடியிருக்காங்க. கந்தர் சஷ்டி சோழமங்கல் சிஸ்டர் தான் பாடியிருக்காங்க. அதனால கந்த குரு கவசம் வந்து உபதேச பாடல், கந்தர் சஷ்டி சங்கல்ப பாடல், நம்மளை பாதுகாக்கிறது ஆகியனால அதெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த விளக்கம்லாம் சொல்லியிருக்கிறேன்ல, இப்போ நீங்கள் அந்த கந்த குரு கவசத்தை கேட்டீங்களா நல்லா புரியும். ஏன்னா அவர்கிட்ட நேரடியாக நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். அவர் இப்போ இல்லை, அடக்கமாயிட்டாரு. அவர் இருக்கிற போது நான் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 முறை அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். அதனால எனக்கு அந்த நினப்பு வந்து சொன்னேன். தாராளமாக செய்யுங்க, எல்லோரும் முக்தி அடையலாம், எல்லோரும் சிரஞ்சீவியமாக வாழலாம். ஆகியனால மீண்டும் நான் இன்னொரு காணொளியிலே நாளைக்கு நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து தவம் பண்ணுங்க, தவத்துக்குண்டான முயற்சி பண்ணுங்க. முயற்சி பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு முயற்சி பயிற்சி கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, உள்ளா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.